சூர்யா ஒரு காலத்துல சினிமால நடிக்க தெரியாத நடிகர், ஏன் நடக்க தெரியாத நடிகராக கூட பல பேரால் கேலி செய்யப்பட்டிருக்காரு. சமீபத்துல கூட சூர்யாவுக்கு ஒழுங்கா டான்ஸ் ஆட தெரியலன்னு சொல்லி பத்திரிகைகளை இவரை வச்சு கிளிகிளின்னு கிழிச்சிருந்தாங்க. ஆனா சூர்யாவுக்கு சின்ன வயசுல இருந்தே நடிக்கணும்னு சொல்ற ஆசையே கிடையாதான். அதனாலதான் கார்மெண்ட்ஸ்ல மேனேஜரா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்காரு. இயக்குனர் வசந்த் அவர்களின் அன்பு கட்டளையினால் நேருக்கு நேர் திரைப்படத்தில் நடிச்ச இவருக்கு மிகப்பெரிய அவமானம் ஒண்ணு நிகழ்ந்துச்சு. காரணம், அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு ஒரு ரசிகர் நேரடியா சூர்யா கிட்டே வந்து ரொம்ப கேவலமா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏன் சமீபத்தில் ரஜினி கூட காப்பான் இசை வெளியீட்டு விழால சொல்லியிருந்தாரு, இந்த பையன் எப்படி சினிமாக்கு நடிக்க வந்தான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா சூர்யா நேருக்கு நேர் திரைப்படம் வெளியாகி தொடர்ந்து 3 ஆண்டுகளில் பல படங்களில் நடிச்சாரு. ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் அவருக்கு ஒரு முக்கியமான திரைப்படமா இருந்துச்சு. அதன் பின்னாட்களில் வந்த உனை நினைத்து, நந்தா, பிதா மகன் போன்ற திரைப்படங்கள் சூர்யாவை திரையுலகின் உச்சத்துக்கே கொண்டு போயிருச்சு. இன்னைக்கு தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஒரு நாயகனா சூர்யா வளர்ந்திருக்காருன்னா அதுக்கு அவருடைய தன்னம்பிக்கை தான் ஒரு காரணம் என்றே சொல்லலாம்.